Hey guys, welcome back to our channel. पिछाई करण के एक नए पार्ट के साथ आ गए हैं यार और बहुत फनी चल रही है फिलहाल मूवी. हाँ ठीक है, अरुण को सफर करना पड़ रहा है बट स्टिल फनी तो है ही ये मूवी. बाकी देखते हैं कि अगला पार्ट कैसा होता है. सो फिर आप भी देखिए, हम भी देखते हैं. लेट्स स्टार्ट. யாரோட சின்ன மில்லு 48 கோடி, இது அதுக்கு பின்னாடி இருக்க பெரிய மில்லு 217 கோடி, ரெண்டும் விலைக்கு வருது. என்ற தம்பி பையன்ட்ட இருந்து நான் தான் வாங்க போறேன். ஆனா சேட்டு தான் பினாமி, அவர் பேர்ல தான் கரையம் பண்ண போறோம். ஓகே சார், ரெண்டு லோனையும் நம்ம பிரான்ச்ல சாங்க்ஷன் பண்ணி கொடுத்தறேன். ஒரே நாள்ல சாங்க்ஷன் பண்ண கூடாது. ஏன்? ரோட்டோரமா இருக்கிற இந்த சின்ன மில்லுக்கு முதல்ல சாங்க்ஷன் பண்ணி கொடுங்க. இந்த பெரிய மில்லுக்கு கடைசி நேரத்துல உங்க பக்கம் ஏதாவது காரணத்தை சொல்லி கடப்புல போடுங்க. சுத்திலும் என்ற காடு. பெரிய மில்லுக்கு தடம் சின்ன மில்லு மேலதான். சின்ன மில்ல வாங்கிட்டோம்னு வைங்க, அதுக்கப்புறம் பெரிய மில்லுக்கு ஒரு சாக்கு பஞ்சு போடனாலும் ஹெலிகாப்டர்ல தான் போகணும். அப்புறம் பாருங்க பெரிய மில்லுக்கு நான் சொல்றதான் விலை. சார் நீ சொன்ன மாதிரி பண்ணலாம் சார், ஆனா போன லோன் சாங்க்ஷனுக்கு வர வேண்டிய கமிஷனும் வரல சார். கமிஷன் பணத்தை உனக்கு முழுசா அவுப்பான். அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்தல. சரி. कितना लालची आदमी है, कितना लालची आदमी है. अपनी देखना भाई की पिट्टे की ஏனுங்க மூஞ்சி வாடி இருக்குது. சாமி अब वापस முதலாளி दुष्ट आदमी है, दुष्ट आदमी है, दुष्ट. क्या सेंस है ना बेचारा. தம்பி சாக கிடக்குறப்ப मारता है. வெறும் 10 லட்சம் ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்க பணம் இல்லன்னு வீடு மில்லு பூரத்தை எழுத்தறனா. இப்ப சாக கிடக்குறாளே அந்த கழுத, அவ அடமா அவன் கையில காலில் விழுந்து பூரத்தை தடுத்துட்டான். இவ மட்டும் இல்லைன்னா மொத்த சொத்தம் அன்னைக்கே என் கைக்கு வந்திருக்கும். இப்ப மட்டும் ஒண்ணும் கெட்டு போயிரல. முதல்ல மில்லுங்க, அப்புறமா மொத்தத்தையும் பத்திரத்தை பதியணும். कितना गंदा है, कितना गंदा है. தெரியலையா? ஒரு தடவை அவன் ஃப்ரெண்ட் ஷேர் மார்க்கெட் பிசினஸ் சொன்னான். उसके साइन के भी ஆனா எனக்கு அப்படி தெரியல. எனக்கு என்னமோ அவன் வேற ஏதோ பீஸா ஷாப்ல ஒர்க் பண்ற மாஸ்டரா இருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்டுடி. இல்ல அவன் தாடி எல்லாம் பார்த்தா மகி ஏதாவது ரிப்போர்ட்டரா இருப்பானோ. हाँ मास्टर शेफ था. நேத்திய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் நீ என்ன வேலையில இருக்கேன்னு கேளு मुझे கேளு. पता लगेगा कि मानता है. ஏய் இங்க பாரு, நான் ஒண்ணும் கேக்கல, அவளுங்க கேட்டாங்க. நீ என்ன வேலையில இருக்கேன்னு தெரியணுமா என்ன? வேலை கூடவா பழகுறோம்? எனிதிங் எல்ஸ்? ஓகே அருள், நான் கிளம்புறேன். நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா ஆஃப்டர் 6. ஓகே? ஆமா, நீ என்ன வேலையில இருக்க? அதுக்கு என்னடி சொன்னா அவன்? सेम क्वेश्चन நான் यार. பதில் अगर சொன்னா, அப்புறமும் நீ நிறைய கேள்வி கேட்டுட்டு இருப்ப. இப்போதைக்கு விட்டுறேன். ஏண்டி புரிஞ்சுக்க முடியலையா அவனை? இங்க பாரு, ஒருத்தனுக்கு தான் செய்யற வேலை பிடிச்சிருந்தா ஐம் சோ அண்ட் சோன்னு ஓப்பனா சொல்லுவான்டி. பிசினஸ் கடை தூக்கி போடுவான். எனக்கு என்னவோ அவன் படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்காம ஏதோ கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கான்னு தோணுது. அவன் எப்படி இருந்தாலும் அவனோட லைஃப்காக எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு தானே இருப்பான். பிச்சை எடுத்துட போறான். obviously அல்லுமா ही मानता है. அல்லுமா. என்ன ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். சொல்லு. பால் போடுறோம் பால்காரன், ஆமா பேப்பர் போடுறோம் பேப்பர்காரன். கரெக்ட். அப்படி பார்த்தா பிச்சை போடுறோம் தானே பிச்சைக்காரன். நம்மளே இப்ப பிச்சைக்காரன்றாங்க. இந்த டைப் போதுமா? ஏப்பா இன்னும் கிளம்பல, டைம் ஆச்சு. ஏந்திரி. நான் அவர்ல நீங்க போயிட்டு வாங்க. ஏன்பா நீ தான் செவப்பா அமைதியா அடக்கமா விஜய் ஆண்டனி சாயல்ல இருக்க. டீசென்ட்டா நீ முன்னாடி போனா சைலண்டா பின்னாடி வந்துருவாங்க. कहाँ ले जा रहे हैं इसको? பார்ப்பா, நீ நம்பி எல்லாத்துக்கும் ஆசை காமிச்சிட்டம்பா. போயிட்டு வந்துடலாம் வாப்பா. சர்ச்சில் கட்டட வேலை நடக்குது, கலெக்ஷன் கட்டு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, வயிற்றுக்கு லீவா விட முடியும்? கிளம்புப்பா. பயப்படாத, शादी में வெளியில गया இதெல்லாம் சொல்ல है, மாட்டாங்க. छप बात है. தைரியமா வா. வணக்கம். வாங்க தம்பி, வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா தம்பி? என்ன அப்படி பாக்குறீங்க? தம்பி ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? அம்மா நல்லா இருக்காங்களா? இருக்கா? சந்தோஷங்க. ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்திருக்கீங்க, அவசியம் சாப்பிட்டு தான் போகணுங்க. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, உள்ள போங்க. கூட்டு போங்க தம்பி. நம்ம எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்கன்னா யோ மாப்பிள்ளை விடுதான் என் ओ கெஸ்ட். लट्टू. இந்த இலைக்கு லட்டு மிஸ் ஆகுது பாருப்பா. பொறுமையா சாப்பிடு. ஏய், அந்த இலைக்கு வடை மிஸ் ஆகுது பாரு. என்ன ப்ரோ ஒரு மாதிரியா இருக்கா? உள்ள தள்ள. அப்புறம் எங்க ஊர் பக்கம் பாத்திருக்கேன். பல்லட ஆயில் மில் ஓனர் நினைக்கிறேன். யாரு இவரு?
பல்லடா ஆயில் மில்லு ஓனரு. ஆமா. அட சைதாப்பட சர்ச் வாசல்ல 2வது படிக்கட்டுல உட்கார்ந்திருப்பானேப்பா. பார்த்தது இல்ல? நம்ம ஆளுப்பா இவன். अच्छा தம்பி இந்த இலைக்கு பெரிய லட்சமானு பார்க்க மாட்டியா? கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அடுத்து பாயசத்தை வர சொல்றேன். அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. ஏய் மறக்காம பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோ எடுத்துறணும்பா. இவங்க எல்லாம் பிச்சைக்காரங்க சார். இவங்க பந்தில உட்கார்ந்து சாப்பிடுறதை என்கரேஜ் பண்ண கூடாது. டேய் எத்தனை பேரா வந்திருக்கீங்க? மரியாதை உங்க ஆளுங்க எல்லாரையும் எந்திரிக்க சொல்லு. சார் சார் இலையில கை வச்சிட்டாங்க. कितनी गलत बात நீங்க है। எல்லாம் எந்திரிச்சு போனீங்கன்னா உத வாங்காம போலாம். கொஞ்சம் இருங்க. ஏய் எந்திரிக்க சொல்றாங்க पूरा பாருங்களேன். खाना भी नहीं दिया खाने यार, पूरा खाना भी नहीं। வண்டியில பாதி பேர் இவனுங்கதான். ये तो விட்டா बहुत தாலியை अब கட்டிடுவானுங்க. तो பிச்சைக்கார अरुण कुछ பசங்க. कर करेगा, कुछ करेगा। இருடா போறோம். ஐயா அடிக்காதீங்க. அடிக்காதீங்க. ஐயா வேண்டாயா. அடிக்காதீங்க. कितनी गलत बात है, कितनी गलत। நீங்களே விட்டுருங்க. அடிக்காதீங்க. வேண்டாயா. TamilRockers.lu. அவங்க பண்ண தப்பு தான் சார். அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லா சொந்தங்களும் ஒன்னா சேர்ந்து புதுசா ஒரு சொந்தத்தை உருவாக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ல இதுல ஏதோ ஒரு உறவால துரோகத்தால அனாதையாயி பிச்சைக்கார லைஃப்க்கு வந்த இவங்க உங்க கூட சாப்பிடணும்னு நினைச்ச தப்பு தான் சார். உங்களுக்கு எல்லாம் ஒரு நாள்ன்றது ஒரு நாள் தான். ஆனா அவங்களுக்கு 3 வேளை सीरियसली சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு कितनी गलत बात है, Surety இல்லாத कितनी ஒரு गलत। வயசானவர்னு கூட பார்க்காம ஒரு எதிரி அடிக்கிறமா அடிக்கிறீங்களே சார். ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு எனக்கு இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும் ஒரே ஒரு எதிரி தான் சார். நிரந்தர और वो எதிரி भी आपने दिया नहीं। பசி. அந்த எதிரியை கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட் ஆயிக்கலாம் தான் உங்க சாப்பாடை சாப்பிட்டாரு சார். भिखारी அவர் பண்ண தப்பு தான் சார். सेम कैटेगरी। மன்னிச்சிருங்க. தம்பி நீங்க पर वो लग नहीं रहा है। நானும் அவங்கள ஒருத்தன் தான், பிச்சைக்காரன். वो लड़की ने भी थी, वो लड़कियां सारी थी, सब थी, वो उसको देख रही थी। भाई उसको सुन लिया वही। She's turned यार, ये क्या होगा? उसकी आंखों में तो आंसू ही आ गए। इतना क्या कोइंसिडेंस हो जाता है, हर जगह वो लड़की आ जाती है। बेचारे हाथ भी नहीं धोए ऐसे ही चले गए यार। अब इसको क्यों मार रहे हैं ये लोग? तो नहीं आगे गई यार, इसको कितनी मार, इसने कितनी खाई है यार। कितनी मार खाई है। अच्छा नीच नीच करके। वाह, वापस पिटना चाह रही हूँ भिखारी से। अब बोलेगा कि भिखारी से मार खाई है, वापस सबको भिखारी से मार खाई है। வந்திருக்காங்க. என் மேல எந்த தப்பும் இல்லை சார். கொஞ்சம் நீங்களே கேளுங்க சார் ப்ளீஸ். கேட்டலாமே. ஏய் ஏன்டா சார தூக்கி வந்தீங்க? ஏய் உன்னை அடிச்சு தூக்கின்னு வர சொன்னது நான் தான்டா. ये क्यों मार खाना चाह रहा है? इतना क्या इसको चुनो रखी है मार खाने के लिए? இதான் அனுப்பி வச்ச. உன் முன்னாடி வச்சு அவங்கள அடிக்கிறதுக்காக இல்ல, அவங்க फिर முன்னாடி खाओ। வச்சு ये बुलाने का आओ सबको प्लीज मुझे बचाओ। ये तो अच्छा हुआ भाई, पूरा 1-2-1 चलेंगे। சார் இப்பதானே சொன்னாரு உங்க முன்னாடி போட்டு பொளக்க போறேன்னு. क्या बात है? யார் யாரை போட்டு பொளக்கறான்னு பாப்போம். எல்லாம் பின்னாடி போங்கடா, போங்கடா, போங்கடா பின்னாடி.
सी लाई गई बात। वाह क्या हो रहा है। మన టైం బాగుందిరా అన్న ఒక్కడే సింగిల్ గా వెళ్ళాడు आओ तुम भी आओ भिखारी से मार खाओ। अब बोलेगा भिखारी से मार खा के बॉस ने भी भिखारी से मार खा हंसी आ रही है। कंट्रोल कर रहा है। यार उसके दिमाग में वही सब चल रहा है। अब वो कैसे रोकने की कोशिश कर रहा है। வடிவலடா நீ நம்ம பசங்க பிச்சைக்காரங்க அடி வாங்கும்போது எப்படி அவன வச்சிருந்தீங்க? டேய் அவன தூக்கி வாங்கடா. भिखारी तो என்னால முடியலடா சிரிப்பை அடக்க முடியலடா என் வயிறு வலிக்குதுடா और उसने भी बोला था ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு தானே இருப்பான். कि क्या कहते हैं किचन अभी वो होगा बताना नहीं है। ఏ ఊరుకోండి తను వింటుందేమో నవ్వుతానా மகி அவன் நினைச்சிருக்கான் செம்ம ஃபிகர் சொந்தமா வேற பிசினஸ் பண்றா கரெக்ட் பண்ணா லைஃப்ல செட்டில் ஆயிடலான்னு பிச்சைக்கார பையன் சரி விடு இன்னைக்கு தலைவர்னப்ப ஒரு முடிவு வந்ததா நினைச்சுக்க ஃபீல் பண்ணாத பொதுமக்களிடமிருந்து டைரக்டா கருத்து தெரிஞ்சுக்க நம்ம பிரைம் மினிஸ்டர் Wow. ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி நம்ம எஃப்எம்ல மக்களிடமிருந்து நேரடியா கருத்து தெரிஞ்சுக்கிற நிகழ்ச்சி இது. இன்னைக்கு நம்ம பேச போறது இந்தியால இருக்கிற ஏழ்மையை ஒழிக்கிறது எப்படி. நம்ம ஸ்டுடியோல ஒரு ஸ்பெஷல் கெஸ்டும் வந்திருக்காங்க. பிரபல எக்கானமிஸ்ட் டாக்டர் கிருஷ்ண ராவ். வணக்கம் சார். வணக்கம். சார் இப்ப நம்ம நாட்டுல ஏழ்மையை ஒழிக்கிறதுக்கு அப்பாடா ஒரு நேர் லைன்ல இருக்கிறாரு, யார் பார்க்கலாம். ஹலோ ஹலோ அம்மா ஐயோ ஹலோ ஏன்லாம் கூப்பிடுற நேர்கள் மத்தியில அழகா அம்மானு கூப்பிடுற ஒரு நேர் வந்திருக்காரு, யாருன்னு பார்க்கலாம் சார். ஹலோ உங்க பேர் சொல்லுங்க. கார்மம் பிடிச்ச எஃப்எம் எப்ப பாரு பிஸியாவே இருக்கு. சை சார் சார் உங்க லைன் கனெக்ட் ஆயிடுச்சு சார், கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார். சாரிமா லைன் கிடைக்கல. ரொம்ப நல்லா வருத்தப்பட்டீங்க போங்க. சரி இன்னைக்கு நம்ம என்ன பேசுறோம்னு தெரியுமா? உங்க எஃப்எம்ல வர்ற எல்லா டாபிக்கும் தெரியும். ஓ எங்க எஃப்எம்ல எல்லா ஷோவுமே கேப்பீங்களா நீங்க? கேக்குறதானே நம்ம வேலைய. அம்மா அம்மா சார் அம்மா அம்மான்னு கூப்பிடாதீங்க சார். Final. எனக்கு கல்யாணம் கூட ஆகல. அட இங்கம்மா என் கிளைண்ட் கிட்ட. ஓ ஆபீஸ்ல இருந்தே கால் பண்ணிருக்கீங்களா சார்? இதான் நம்ம எஃப்எம் ஓட ஸ்பெஷாலிட்டியே. நம்ம ஸ்டேஷன்ல ப்ளே பண்ற சாங்ஸ் இவர மாதிரி ஜாலியா வேலை செஞ்சுட்டே கேட்டுட்டே கூட வேலை செய்யலாமே. அம்மா 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 நான் அம்மாவை நேர விட மாட்டேங்கிறாரு. இட்ஸ் ஓகே சார். உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு ராஜாமையப்பன். என்ன வேலை செய்றீங்க? என்னது கேட்கல சார் எந்த செக்டர்ல வேலை செய்றீங்கன்னு கேட்டேன். ஃபைனான்ஸ் செக்டர்ல தான். ஏய் மாத்தாத இன்வெஸ்ட்மென்ட் हाँ। பேசுறாரு. ஓகே மொயப்பன் சார், இந்தியால வறுமையை ஒழிக்க உங்க ஐடியா என்ன और சொல்லுங்க. वो இங்க பாருமா, इससे पहले हो गया இந்தியாவுல था क्या? ஏழைகளே இல்லாம போறதுக்கு 2016 ஒரே में तो வழி हुई थी। 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு ஒழிக்கிறது. 2016 में சார் ही என்ன थी சார் नोटबंदी। முன்னாடி போக வழி கேட்டா நீங்க பாட்டுக்கு 50 100 பின்னாடி போக வழி சொல்றீங்க. சரி 500 1000 ரூபாய் நோட்டு ஒழிச்சிட்டா மட்டும் இந்தியால வறுமை எப்படி ஒழியும்? அம்மா நம்ம நாட்டோட வறுமைக்கு காரணம் லஞ்ச பணம், ஊழல் பணம், வரி கட்டாம Bro. தப்பா ஏமாத்துற பணம், இப்படி சம்பாதிக்கிறது பதுக்கிறது எல்லாமே 500 1000 ரூபாய் நோட்டா தாமா. நாட்டுல இருக்கிற 20% பேர் தான் 500 1000 ரூபாய் நோட்டை யூஸ் பண்றவங்க. மீதி இருக்கிற 80% பேரு 1 2 1000 ரூபாய் நோட்டை வச்சுக்கிட்டு சில்லறை தேடிக்கிட்டே அலையறாங்க. புரியுதா? சார் சூப்பர் மேட்டர் சொல்றீங்க, கொஞ்சம் நேயர்களுக்கும் புரியுற மாதிரி சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சாக்கும். சார் என்ன சார் இப்படி கலாய்க்கிறாரு? இங்க பாருமா, 1000 ரூபாய் நோட்டா இருந்தா 100 கோடி ரூபாய கூட பெரிய 2 சூட்கேஸ்ல வச்சு பதுக்கிடலாம். அதே 100 ரூபாய் 50 ரூபாயா இருந்தா பெரிய வீடே தேவைப்படும். பாதுகாப்பு இருக்காது, திருட்டு பயம், போலீஸ் பிரச்சனை, இன்கம் டாக்ஸ் பயம், தங்கத்துல காசு போட மாட்டான். ஏன்னா விலை நிலை இல்ல. ரியல் எஸ்டேட்ல போடலாம்னா ஆட்சி மாறணும்னா புடிங்கிருவான்னு பயம். பேங்க்ல தான் போட்டாங்க. பேங்க்ல போட்டா வரி கட்டணும். நாட்டுல இருக்கிற எல்லா பணக்காரங்களும் ஒழுங்கா நேர்மையா இன்கம் டாக்ஸ் கட்டினா போதுமா, இந்தியாவுல வறுமை மட்டும் இல்ல பிச்சைக்காரங்களே இருக்க மாட்டாங்க.
அம்மா அம்மா சூப்பருங்க சார். இத பத்தி என்ன சொல்றீங்க? பிரில்லியன்ட். Wow. இவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கணும். இந்த மாதிரி ஆளு தான் நம்ம நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டரா தேவைப்படுது. இவர் எங்க இருக்காருன்னு பார்த்து கண்டுபிடிங்க. பேப்பர் சார் சூப்பர் थैंक यू. இருக்கட்டும் இருக்கட்டும். इसको क्या हो गया? जिसकी स्कूटी का है சாம்பார் கேக்குறாங்க போய் ஊத்து. तुम भिखारी यहाँ पे भीख मांगना है वो நல்லா சாப்பிட்ட பிறகுதான் बोलेगी மனசுல ஒரு इसको திருப்தி कुछ வருதுல்ல. என்ன அது உனக்கு திருப்தியா மட்டும்தான் இருக்குதா? நான் நயன்தாராவை கல்யாணம் பண்ணி போயஸ் கார்னர்ல குழந்தை குட்டிங்களோட குடும்பமே நடத்திட்டு இருக்கிறேன். அப்ப என் எதிர் பிளாட்ல புதுசா குடி வந்தவன் நீதானா? ஐயால நயன்தாரா போயஸ் கார்டன் நல்லா தான் இருக்கு. அசோக் நகர். இல்ல வராதுமா. கொடிசே आग में घी डाल दिया पर ऑब्वियसली इसको तो अभी माँ वाला जरूरी है। वो चला भी गया। மகி அம்மா 1 ரூபாவோ 2 ரூபாவோ போட்டு தொலைச்சிடுங்க, இல்லன்னா இவனுங்க நகர மாட்டானுங்க. कितनी अच्छी लड़की है, कितनी बढ़िया है। ஹலோ ஹலோ என்ன பாக்குற? நான் கோச்சிட்டு நடக்கணும், நீ தான் என் பின்னாடி ஓடி வரணும். எல்லாமே தலைகீழா இருக்கு. உன் ட்ரெஸ்ஸே சொல்லுது நீ ஒரு பிச்சை. நீ சொன்ன மாதிரி தான். ஆனா வந்துரு, எங்க ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணு, கேஷ் கவுண்டர்ல கூட உட்காரு. அதுவும் பிடிக்கலன்னா உனக்கு வேற ஏதாவது வேலை வாங்கி தரேன். ஆனா இந்த வேலையை மட்டும் செய்யாத ப்ளீஸ். என்ன வேற வேலை செய்ய மாட்டியா? ஏன் नहीं बता நீ கிட்ட सकते, சொல்லக்கூடாதா? नहीं बता, मत बताइए और எந்த காரணத்துக்காகவும் நீ யாருங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. நான் அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஓ அந்த அளவுக்கு நான் க்ளோஸ் இல்லல்ல. நான் ஒரு முட்டாள். उसको क्यूरियोसिटी நீ हो रही யாரு, है। நீ என்ன வேலையில இருக்கேன்னு கூட தெரியாம உன்கிட்ட என் மனச TamilRockers.com. இல்ல மனசு ஓப்பனா இருக்கிற நல்ல ஃப்ரெண்ட் இருந்துட்டேன். பரவாயில்ல यार मतलब इसको क्या ही पता वो क्यों ऐसे कर रहा है। वो कितने उसका 500 करोड़ से भी ज्यादा का वो मालिक है और वो 5 रुपए के लिए भी ऐसे तरस रहा है। वो डेज काउंट कर रहा है ताकि उसकी माँ ठीक हो जाए। एग्जैक्टली और लड़की कहीं ना कहीं उसको काफी ज्यादा सपोर्ट कर रही है। वही, और वो काफी अच्छी लड़की है। वो तब भी हम्म। ऐसे बोल रही है कि तू भिखारी है तो मैं तेरे साथ नहीं रहूंगी, इसलिए नहीं, वैसे कि तू बदल जा, तू मेरे उधर हाँ। काम कर ले, पर तू भीख मत मांग। तो ये चीज देखकर इतना अच्छा लगा हम लोगों को। बट जब उसको पता लगेगा कि वो भिखारी नहीं है तब उसके रिएक्शंस काफी ज्यादा अच्छे होंगे। वही, तो देखते हैं कि अगला पार्ट कैसा होता है। सो फिर तो गाइस यही था हमारा रिएक्शन। आप लोगों को कैसा लगा कमेंट करके जरूर बताइएगा। अगर अच्छा लगे तो इस वीडियो को लाइक करिए, शेयर करिए, कमेंट करिए। और अगर इस चैनल पे नहीं तो सब्सक्राइब करिए। बाकी हम लोगों ने अपने इंस्टाग्राम हैंडल का लिंक डिस्क्रिप्शन में दिया, अगर फॉलो करना चाहते हो तो कर सकते हैं। तो मिलते हैं एक और नई वीडियो के साथ। बाय।